வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உடை, உயர்வு நிச்சயம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒழுக்கம், கடமை, ஈகை என மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறம் என்றாகும். ஒழுக்கத்தில் கடமை, ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும், உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலாம். ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மை எய்து வைக்கும் என்று பாடல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு 4 வரி: கடமை உணர் சிந்தி காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது உள்ளமும் அமைதியாம். கடமை உணர்ந்து அதை செயலில் காட்டுபவன் தியாகியாம். கடவுளே மனிதனான கருத்துணர்ந்தோர் ஞானியாம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்பர் பெருமான் சொல்லும் போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் அவர்கள் சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது. இதை உணர்வீர் என்று சாமிஜி சொல்றாங்க. அடுத்ததாக சொல்லும்போது தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் என்று சொல்றாங்க. நாம செய்யக்கூடிய தொழில் நம்முடைய வினையினுடைய அந்த தாக்கத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுல அந்த தொழில் இருக்கணும். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கை செலவுக்கு தகுந்தாற் போல நம்முடைய வரவு உள்ள ஒரு தொழிலாகவும் நாம் சிறப்பாக தேர்ந்தெடுத்து கொண்டு வாழணுங்கிறாங்க. இன்றைய சிந்தனைக்காக நாம கடமையை எப்படி சிறப்பாக செய்வது என்பதற்கு நாம விளக்கங்கள் பார்ப்போங்க. என்ன சொல்றாங்க சாமிஜி? கவனிக்க வேண்டியது 6, சிந்திக்க வேண்டியது 7, கடைபிடிக்க வேண்டியது 4 என்று சொல்லுவாங்க. கவனிக்க வேண்டியது, நாம் கடமையை செய்யும் போது கவனிக்க வேண்டியது 6: பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். அதே போல சிந்திக்க வேண்டியது வயது, அறிவு, கல்வி, தொழில், உடல்பலம், செல்வம், செல்வாக்கு. நாம இந்த 7ஐயும் சிந்தித்து தொழில் செய்யணும். கவனிக்க வேண்டியது, நாம தொழில் செய்யும் போது 10ல் 1 வெளியில கைமாத்த கடனும் வாங்கிக்கலாம். அதே மேல 10ல் 1 மடங்குக்கு மேல வெளியில கொடுத்து வரவு செலவு செய்யக்கூடாது. அதே போல தொடர்புடையவங்க எல்லாருக்கும் நாம வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டு இருக்கணும், மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அதே போல பட்ட கடனை திருப்பி செலுத்தணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே நமக்கு இருக்கணும். அப்போ சாமிஜி சொல்ற கவனிக்க வேண்டியது 6 உதாரணம் எடுத்துக்கொள்ளுவாங்க. பேராசை. ஒருத்தர் அனுபவத்துல நல்ல தொழில் செய்து கொண்டிருப்பாங்க. அந்த தொழிலை பார்த்து நாமளும் தொழில் செய்யலாம் என்று ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் என்ன, அதுல லாபம் என்ன இருக்கு, அதுல என்ன நஷ்டம் இருக்கு அப்படிங்கிற அந்த விளக்கங்கள் புரியாம நாம சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தெரிந்த தொழிலை செய்யணும். அப்போ அது சிறப்பு. தெரியாத ஒரு தொழிலை இன்னொருத்தர் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நாம் பேராசப்பட்டு அந்த தொழிலில் ஈடுபடக்கூடாது. அறியாமை. ஒரு தொழிலே தெரியாமல் ஏதோ நம்ம பையனுக்காக நம்ம ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு தொழில் வேணும் என்று அதை பற்றி தெரியாமையே நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. தப்பு கணக்கு. ஒரு தொழில் துவக்கும்போது அதில் லாபத்தை மட்டும் நம்ம கவனிக்கக்கூடாது, அதில் நஷ்டங்கள் என்ன இருக்கு என்பதை ஆராய்ந்து அந்த தொழிலை செய்யணும். அதுதான் சிறப்பு. விழிப்பின்மை. ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு அந்த தொழிலில் நாம் நின்று செஞ்ச முழு தொழில், உட்காந்தா அது பாதி தொழில்பாங்க. ஆரம்பிச்சு விட்டுட்டு நம்ம வேற பக்கம் போயிட்டோம்னா அது தொழிலே அல்ல என்று சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே விழிப்பின்மை. பகை. நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஓரளவு நமக்கு நட்பு உடையவங்களாக இருக்கணும். அது பகையை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் செய்கிறது ரொம்ப சிரமம். இயற்கை சீற்றம். உப்பு வைக்க போகும்போது மழை வருது, அதே போல
பஞ்சு வைக்க போகும்போது காத்தடிக்குதும்பாங்க. அந்த இயற்கை சீற்றத்தையும் புரிந்து கொண்டு நாம் தொழில் செய்யணுங்க, கவனித்து தொழில் செய்யணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.